ஸோ டே 2 ட்ரிப் ஸ்டார்டட். நான் கிளம்பியாச்சு எல்லாரும். எங்கே போகிறோம் தான் இப்போ தெரில. இந்த பைக்கு தான் ரெண்டல் பைக்கு. ஒயிட் போர்டில் இருக்கிறது ரெண்டல் பைக் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரையும் கலப்பத்துக்குள்ள ஒரு பாடு இருக்கீங்களா? கோவாவுக்கு வந்தீங்கன்னா ரெண்டல் பைக் தான் எடுப்போம் நம்ம. அதுதான் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட். இங்கே ரெண்டல் பைக் எடுத்தீங்கன்னா அப்படியே திருமணியில் போனால் வந்து பெட்ரோல் கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. அங்கே போய் வாங்காதீங்க. நேராக பெட்ரோல் பங்க் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா பெட்ரோல் பங்கே போயிடும். 2 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். வண்டி போகாதுன்னு சொல்லி நம்ம பயப்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. தைரியமாக போயிடலாம். அங்கே போயிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு பெட்ரோல் கேன் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கணும். எங்கேயாவது நின்றுச்சுன்னா போட்டுட்டு மறுபடியும் டாப் அப் தவறி கூட அவனுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். எங்களை வச்சு படம் பண்ணுறாங்க. அதுக்கு 1000 ரூபா கம்பல்சரி. 1000 ரூபாய் நம்ம வச்சு நான் மேட்டர். ஐயோ இதெல்லாம் கண்டென்ட் இல்ல டெலி. ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட கிளம்பிட்டோம். நமக்கு தெரிஞ்ச தமிழ்காரர் ஒருத்தர் வந்து போன தடவை வச்சுதான் பழக்கமானாரு. அவர்களில் தான் போய் சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ரூம்லேருந்து நியர்லி ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ கல்லங்கேட்டுக்கும் பாகாக்கும் நடுவில் இருக்கிற வில்லா அங்கே இருக்கோம். வில்லான்னு சொல்ல முடியாது, வில்லா மாதிரி ரூம் தான். 7 பேருக்கு ஒரே ரூமாக கொடுத்துட்டாங்க. இப்போ நியர்லி கல்லங்கட் வந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். நேத்தி வந்து பாகா போயிட்டு வந்தோம். மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் பாகா. சூப்பராக இருந்தது. இங்கேயும் சென்னை மாதிரி தாங்க, ரோடு வஸ்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ரோடு வந்து பாகா டிட்டோஸ் லைன் அந்த போகிற ரோடு இது. அதில் இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டு கட் பண்ணால் கல்லங்கட் பீச்சு. இங்கே தான் அந்த தமிழ் கடை போட்டிருக்கோம். தமிழ் உணவகம் ரெஸ்டாரண்ட். அவர் கடையில் தான் இப்போ சாப்பிட போகிறோம். என்ன இருக்குன்னு தெரில, பார்ப்போம். வந்து பாருங்கள், கேமரா திருப்புறேன். வந்துட்டோம். இந்த கடை தான். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? You drive me crazy out my mind. How'd you do this every time? Now I'm lost without you. Used to be the one I talk to when I'm. ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கோவாவில் நம்ம தமிழ் ஃபுட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேரை பற்றி காட்டுறீங்க பஸ் ப்ளீஸ். பேரை காட்டுறோம். காமிச்சிங்களா? அதாவது நம்ம மாற்றி விட்டானே இருமாச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். எவ்வளோ கஷ்டம்னா இதுதாங்க, குறுக்க பேச்சு நம்ம கண்டென்ட்டே மறக்க வச்சிடுறாங்க. அதாவது நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேறு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே எல்லாம் வந்தோன்னா பிரியாணி கேட்டானா ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. கீழே பார்த்தா சிக்கன் இருக்கும், கிரேவி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பிரியாணி கேட்டால் நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே கொடுப்பாங்க. அதாவது தோசை, இட்லி, தோசை எல்லாமே இருக்கும். I should leave and by the time it's done I'll be gone. இந்த பக்கம் கேமரா திருப்ப முடியாது போல இருக்கு. இந்த பக்கமே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல் மில்க் சாப்பிட்டு ஏப்பம் வர விட்ருவோம். இதில் டீ வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜெரிக்கணுன்ட்டு. சப்போரா ஃபோர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு சின்ன மலையா. இந்த மலைக்கு மேலே இந்த ஒரு கிளப் மட்டும் தான் இருக்கு. கிளப் கபானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கு. சீசனில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படியே அந்த சைடு காமிக்கணும். பஸ் காம்பவுண்ட் தான் காமிக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்த காம்பவுண்டு சுவரை பார்க்க தாங்க வந்திருக்கோம். ஐயோ பள்ளத்தாக்கு. பிரேக் பிடிக்கல, நானே கஷ்டப்பட்டு பிரேக் பிடிக்கல. லாங் சீசனில் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மழை ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே இருக்கும். பயமாகவும் ஒரு அங்கே போயிட்டு மழை பெஞ்சிருமோன்ட்டு. Distant when you're home, always hanging by your phone. எல்லா வண்டியும் அங்கே தான் போயிட்டு இருக்கு.
get paranoid sometimes. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட்டில் தோ சப்போரா ஃபோர்ட். எஸ், அட் லாஸ்ட் வி ரீச் அவர் டெஸ்டினேஷன். பார்க்கிங் போக மேலே போகலாம். Chapora Fort. You see, no tainted love is all we have. 2-wheeler parking fee 10 ரூபாய், 10 rupees. ஒரு வழியாக வந்தாச்சு சப்போரா ஃபோர்ட். இவங்களெல்லாம் வச்சு மேய்ச்சி கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. வேறு இப்போ ரோடு போட்டிருக்காங்க, அப்படியுமே ஒருத்தனால வந்து நடக்க முடியுங்க. பாருங்க, தவழ்ந்து போய் நியூ அப்டேட். சப்போரா ஃபோர்ட்ல இப்ப படிக்கட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கோவா கவர்மெண்ட் எவ்வளவு வேலை செய்யறாங்கன்ட்டு. Do I even know you? And I get paranoid sometimes. Cause I know. ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல இது. இப்ப நல்லா ஆக்கிட்டாங்க. இப்ப நல்லா, அது நல்லா இருந்தது. அது ஒரு மாதிரி ஸ்கிட்டெல்லாம் அவங்க வலிக்கு விழுந்திருக்கும், ட்ரெக்கிங் ஃபீல் கொடுக்கும். ஆமா, இப்போ ஜாலியாக இப்போ ஜாலியாக ஏறி போகிற மாதிரி இருக்கு. நல்லா இல்லை, பட் திஸ் இஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். Cause I know that you ain't mine, and I'm lost without you. You still be the one. என்னதான் ஸ்டெப்பு போட்டாலும் எங்கள் அம்மா என்னதான் ஸ்டெப்பு போட்டாலும் நாங்கள் இதில் தான் வருவோன்னு அடம் பிடிச்சி ஒரு குரூப்பு கிளம்பி என்னை வர வச்சிட்டாங்க. ஏய், தெரிஞ்சுதான் ஷூவால் போட்டு வந்திருப்பேன்டா. வந்துட்டோம் ஒரு வழியா, ஷார்ட்கட்டில் வந்தாச்சு ஈஸியாக. சப்போரா ஃபோர்ட்டோட டாப் மேலே வந்தாச்சு. இப்போ பார்க்குறது எல்லாமே வியூ பாயிண்ட்ஸ் தான். சப்போரா ஃபோர்ட்லேயே இருக்கிற ஒரு அன்னோன் பிளேஸு, ரொம்ப நிறைய பேருக்குலாம் தெரியாது.